வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வெயில் காலத்தில் நமக்கு அட்டகாசமாக ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பழ வகை பற்றி பார்க்குறோம். என்ன பழ வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாட்டு மரம் தான், சீத்தாப்பழம். இது பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்குது. இது ஒரு கிராஃப்டட் வெரைட்டி சீத்தா. அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள். காய் பிடிச்சிருக்கா? இது பாருங்கள், இங்கே பூ வச்சுருக்கு. இதில் இங்கே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. எந்த பராமரிப்புமே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக வரக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இந்த சீத்தா. இதில் வந்து 2-3 வெரைட்டி இருக்குது. சீத்தா, கோல்டன் சீத்தா, ராம் சீத்தா, ரெட் சீத்தா, அந்த மாதிரி. ரெட் சீத்தா ஒரு சமயத்துக்கு கிடைக்கும் நமக்கு. இதெல்லாம் வெயில் காலத்தில் மட்டுமே வரக்கூடிய பிளான்ட்டு. வெயில் காலம் மாறினோன்னே பார்த்தீங்கன்னா, இதனுடைய இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி பழுத்து பார்க்குறக்கே நல்லா இருக்காது. ஒரு டல்லாகிடும் செடி. உயிர் இருக்கும், ஆனால் வந்து அந்த இலைகள் வந்து ஃப்ரெஷ்னஸ் போயிடும். நம்ம வேப்ப மரம்லாம் எப்படி ஆகிடுது? வேப்ப மரம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலை விட்டு தழுத்து வருது. வேப்ப மரம், புங்க மரம்லாம் அதே மாதிரியான நாட்டு மரங்கள் தான் இந்த சீத்தா வெரைட்டிஸும். இப்போ தான் நம்ம வாங்கி வச்சோம்னா நல்லா வேர் பிடிக்கக்கூடியது இந்த சீத்தா. சூப்பராக வந்திருக்குது பாருங்கள், அருமையாக இருக்கும். இது வந்து ராம் சீத்தா. இதுவுமே பூ வச்சிருக்க பிளான்ட்டு தான். இது பார்த்தீங்களா? இதுவும் நம்ம அப்படியே நட்டு வச்சோம்னா, நமக்கு இந்த வருஷத்துலேருந்தே ஈல்டுக்கு வரக்க ஆரம்பிச்சிரும். இது என்னன்னா, செடி ஒரு 2 1/2 3 அடிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, நீங்கள் கொஞ்சம் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா அடுத்த வருஷத்துக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருவோம். ஏன்னா, அந்த காய்க்கு அதனுடைய சத்துக்கள் முழுசா போச்சு அப்படின்னா, இது வந்து செடி வளராது. அதனால அப்படியே நிக்கும். அதனால வந்து அந்த பிஞ்செல்லாம் வச்சதுன்னா பிடுங்கி விட்டுருங்க. மத்தபடி இப்போ வெயில்ல என்னங்க செடி வைக்கிறது அப்படின்னு நினச்சா, நம்ம மாடியிலனாலும் சரி, தரையிலனாலும் சரி, இதெல்லாம் எங்கே வேணாலும் வைக்கலாம். சூப்பராக வரக்கூடியது. இந்த சீத்தாவை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சீத்தா, ஸ்வீட் லெமன், அப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, மிராக்கிள் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வெயில் காலங்களில் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இப்போ நீங்கள் வெயில்லையே தான் வச்சாகணும், எனக்கு நிழலே இல்லைங்க, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னாலும் சீத்தாவை செலக்ட் பண்ணி வைக்கலாம். அது வந்து எந்த பராமரிப்பும் இல்லை, பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதில்லை, உரம் கொடுக்க வேண்டியதில்லை. அது தொட்டியில் வச்சிங்கன்னா கொடுக்கணுங்க, தரையில் வச்சிங்கன்னா எதுவும் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு வகை தான் இந்த சீத்தா வெரைட்டிஸு. ரொம்ப நல்ல டேஸ்ட் உள்ளது, உங்களுக்கு தெரியும், நல்ல டேஸ்ட் உள்ளது. அதனால் நீங்கள் தேவைப்படுறவங்க தாராளமாக பழ வகை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சீத்தா வெரைட்டிஸ் வச்சு விடுங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.